Hi guys, welcome back to Jerry Action. It's me Jiva. After long time அப்புறம் ஒரு வீடியோ செய்ய போறேன். என்ன சொன்னா இப்போ ரீசெண்டா வந்து கனிமா சாங் ரியாக்ஷன் பண்ணியிருந்தேன். அதுக்கு முன்னுக்கே பார்த்தா ஒரு 2 மாசம் கேப் எடுத்துட்டேன். இப்போ வந்து அந்த சாங் முடிச்சதுக்கப்புறம் இந்த ரியாக்ஷன் பண்ணல. இப்போ வந்து ஒரு ட்ரெய்லர் ரிலீஸ் ஆயிருக்கு. எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். இதுதான் இப்போ சோஷியல் மீடியா ஃபுல்லாவே ட்ரெண்டு. குட் பேட் அக்லி நம்ம அஜித் சார் விட்டு ஏகே அப்படிங்கிற ஒரு இதுல ரிலீஸ் ஆகியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னு சொன்னா ஃபுல்லாவே சோசியல் மீடியா ஃபுல்லாவே இப்போ இதுதான் ட்ரெண்டா இருக்குது. ஏன்னா அந்த அளவுக்கு வைப்பா இருக்குது ட்ரெய்லர் அப்படின்னே சொல்லியிருக்காங்க. ஆதிக் ரவிச்சந்திரன் வந்து பயங்கரமா ஒரு ஃபேன் பாய் சம்பவம் வந்து செஞ்சுட்டாரு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஓகே, ட்ரெய்லர் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு வரோம். எனக்கே எக்ஸைட்மெண்ட். ஏன்னா ட்ரெய்லர் நான் சின்ன சின்ன சீன்லாம் பார்த்துட்டேன், அந்த அளவுக்கு இருந்துச்சு. ஓகே, ஃபுல்லா பார்த்துட்டு வரோம் எப்படி இருக்குன்னு சொல்லி. லெட்ஸ் கோ கைஸ். ஓ, the music வேற மாதிரி. பிரசன்னா ஓகே. ஏகே சார். ஓ அர்ஜுன்டா. வரலாறு எடுத்து பார்த்தேன். நீ பெரிய வில்லன்னு கேள்விப்பட்டேன். பழைய லுக்கெல்லாம் பயங்கரம். அம்மா இருக்கலாம் ஓகே. கியூட். ஆனா ஏன் கேம்ல நான் தான்டா உனக்கு வில்லன். This is my fucking game. So sweet. இது வந்து மங்காத்தா ஓகே. எங்க அப்பா கார்ல இருந்து நடு ரோட்ல தள்ளி விட்டதே அவர்தான். தம் எனக்காக விட்டேன், சரக்கு என் வைஃப்காக விட்டேன், வயலன்ஸ் என் பையனுக்காக விட்டேன். செம்ம. பையனுக்கு ஒண்ணுனா விட்டத தொட்டுதானே ஆகணும். வரே வா. ஏகே வராரு, வழி விடுறா. பூஸ் பம்ஸ். கிலோ கறி வேணும் பாய். இருங்க பாய். ஓய் சார், உங்க கார்டு மேல ஒரு 16 நம்பர் இருக்கும். அந்த 16 நம்பர் கொஞ்சம் சொல்றீங்களா சார்? அவன் பயத்துக்கே பயம் காட்டுறவன். பில்லா. கை இருக்கும், கால் இருக்கும், இது வந்து மூக்கு இருக்கும், மொழி இருக்கும், தீனா அப்படின்னு உயிர். செம்ம. ஆதிக் ரவிச்சந்திரன். குட் பேட் அகி. சிம்ரன் மேம். ஏப்ரல் 10th. ஓகே, படம் ரிலீஸ் ஆக இன்னொரு 5 days தான் இருக்குது. பட் இப்பதான் ட்ரெய்லரே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஆனா ஓகே வெயிட். ஆனா பயங்கரனே தான் சொல்லணும். ஃபுல்லாவே ஒரு ஃபேன் பாய் சம்பவம். ஆதிக் ரவிச்சந்திரன், நீங்க என்னடா ஃபேன் பாய் பண்றது, நான் வாரேன்டா அப்படிங்கிற மாதிரி ஒரு ட்ரெய்லரை விட்டு வச்சிருக்காப்புல. படம் என்ன நிலைமையில இருக்க போகுதுன்னு தெரியல. பட் வந்து ட்ரெய்லர் உண்மையாவே ஸ்டார்ட்ல இருந்து எண்டிங் வரைக்கும் கூஸ் பம்ப்ஸ் மட்டுமே தான் அப்படின்னே தான் சொல்லணும். அவ்வளோ வந்து ஒவ்வொரு சீனுமே பார்த்து பார்த்து கட் பண்ணியிருக்காங்க. ஃபுல்லாவே நம்ம ஏகே சார் விட்டு பழைய படத்துல உள்ள ரெஃபரன்ஸ் நிறையவே காட்டியிருக்காங்க. அதுல மெயினா வந்து அமர்கலம், ஸ்டார்ட்லயே அமர்கலம் அந்த கையில செயினை வச்சுக்கிட்டு சுத்துறது அந்த சீனு. அதுக்கப்புறம் வந்து மங்காத்தாவில் இருக்க டயலாக் நம்ம அர்ஜுன் தாஸ் சொல்ற மாதிரி வில்லனுக்கு கொடுத்துருக்க மாதிரி இருக்கு அந்த டயலாக். அப்புறம் வந்து தீனாவில் இருக்க டயலாக் மாதிரி லாஸ்டா ஒரு டயலாக் சொல்லுவாரு அது. அப்புறம் கியூட்டா வந்து டேபிள் மேல 16 நம்பர் இருக்கும், அந்த நம்பரை சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி கியூட்டா அழகா பேசியிருப்பாரு. அந்த ஒரு இது. அதுக்கப்புறம் பில்லா நம்ம பிரபு சார் வந்து ஒரு பில்டப் கொடுக்குற மாதிரி ஒரு இது ஒன்று கட்டியிருக்காங்க. பில்லா நிறைய ரெஃபரன்ஸ் இருக்கு போல. அப்புறம் வந்து டிஏஜிங். இதுல டிஏஜிங்லாம் இல்லடா, எனக்கு டிஏஜிங்கே தேவையில்லை. அந்த மாதிரி மனுஷன் உடம்ப குறைச்சி ஃபுல்லாகவே வந்து ஃபேஸ் எல்லாம் வந்து ஒரு சின்ன ஏஜ்ல இருக்க மாதிரியே காட்டியிருக்காங்க. அது டிஏஜிங்கே இல்லை, ஏன்னா அது நல்லாவே தெரியும். ஏற்கனவே ஷூட் நடக்கிறப்ப அந்த சின்ன சின்ன போஸ்டர்லாம் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க, அதுலயே காட்டியிருந்தாங்க. ஒரு உடம்ப குறைச்சிருக்காரு, அதுக்கு ஏற்ற மாதிரியே உடம்ப குறைச்சிருக்காரு. ஆனா ஆதிக் ரவிச்சந்திரன் சொல்லி வேலை இல்லை, மனுஷன் பயங்கரமா செதுக்கிட்டாப்ல அப்படின்னு தான் சொல்லணும். படம் எப்படி இருக்க போதுன்னு சொல்ல இன்னொரு 5 நாள் தான் இருக்கு. ஒரு வேற லெவல் தியேட்டரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா சொன்னா விடாமுயற்சி வந்து யாருக்குமே எந்த ஒரு பெரிய அளவுல ஒரு இதை கொடுக்கல அப்படின்னு தான் சொல்லணும். ஆனா இந்த படம் வந்து ஃபுல்லாவே ஃபேன்ஸுக்கு வந்து மற்றவங்களுக்கு எப்படி இருக்கோ தெரியல, ஆனா ஃபேன்ஸுக்கு வந்து
சம்பவம் அப்படின்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு ஒரு ட்ரெய்லர் கட்ஸ் எல்லாம் பாக்குறப்பே கூஸ் பம்ஸா தான் இருக்குது. வேற மாதிரி செதுக்கிட்டாப்புல. அப்புறம் வந்து மியூசிக் ஸ்டார்ட்லயே வந்து அந்த தருவா தாரேன் அந்த சாங்களோட மியூசிக் போறப்பயே பா பழைய பாட்டு ரெஃபரன்ஸ் இதுலயும் வந்துருச்சு. ஆனா செம்மையா இருக்கு. அந்த வைப்பெல்லாம் வந்து உண்மையாவே வேற மாதிரி தரமா இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். நிறைய பேர் காட்டியிருந்தாங்க. பிரசன்னா, நம்ம சிம்ரன் மேம், அப்புறம் வந்து மலையாள நடிகை அவங்க பேரு பிரியா வாரியர் அப்படின்னு நினைக்கிறேன், பிரியங்கா வாரியர் அவங்க. அப்புறம் வந்து நம்ம பிரபு சார், நம்ம த்ரிஷா மேம், அப்புறம் வந்து நிறைய பேர் இருக்காங்க. அதுக்குள்ளே அர்ஜுன் தாஸ், அப்புறம் வந்து நம்ம கிங்ஸ்லி இருந்திருந்தாரு. நிறைய பேரை காட்டியிருக்காங்க. அந்த ஒரு ட்ரெய்லர்லேயே யார் யாருக்கா மெயின் கேரக்டர் அப்படிங்கிறத அதையும் காட்டிட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன். பட் சூப்பரா இருக்கு ட்ரெய்லர். பார்க்காதவங்க கட்டாயம் பாருங்க. இதுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல போட்டு விடுறேன், அதை செக் பண்ணி பாத்துங்க. நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்பதான் அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு எனக்கு ஒரு பூஸ்டப்பா இருக்கும். கட்டாயம் எனக்கு ஒரு சப்போர்ட் பண்ணுங்க. அப்பதான் அடுத்தடுத்த வீடியோ போடவும் என்னால முடியும். ஆனா இந்த ட்ரெய்லர் சம்பவம் பண்ணிருச்சுன்னே தான் சொல்லணும். ட்ரெய்லரை பாருங்க, பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு உங்க எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுங்க. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்போம். தேங்க்யூ, பாய்.